ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் சுலபமாக பேச்சுலர்கள் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் பற்றி பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்ய முடியும். வெளியூரில் தங்கி படிக்கிற கல்லூரி மாணவர்களாகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும் சுலபமாக செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்திலே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1 கப் சாதம், அரை கப்பு வெல்லம் பொடிச்சது, அரை கப்பு பால், 10 திராட்சை, 20 முந்திரி பருப்பு, ஏலக்காய் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுக்கணும். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னு விட்டுருங்க. இவைகள் போட்டாக்கா சுவை கூடுதலாக இருக்கும், அதுதான் காரணம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுக்கணும். திராட்சையும் வறுத்து அதே கிணத்துலேயே போட்டுங்க. பொடி பண்ண ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துருங்க. வெல்லத்தில் 1/4 கப்பு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட்டு ஆக ஆக வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். மீடியம் சைஸில் வச்சா போதும். ஸ்டவ்வை நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடகட்டிக்குங்க. மண் தூசு ஏதாவது இருந்தாக்கா அந்த ஃபில்டரில் வடகட்டிடும். நம்மளுக்கு நல்லதாக வெள்ளை தண்ணி வந்து சேர்ந்துடும். அரை கப்பு பால் வச்சுருந்தோம்ல, அதை கிணத்துல ஊற்றி அடுப்பில் வைக்கணும். அதை பொங்க விடணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பொங்கிடும். கொஞ்சமாக இருக்கிறதுனால பால் பொங்குது பாருங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள். கிண்ணத்தில் 3/4 அளவுக்கு பால் பொங்கின பிறகு அதிலையே சாதத்தை சேர்த்துருங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வெள்ளை தண்ணியையும் அதில் ஊற்றுருங்க. ஸ்டவ்வை மீடியம் சைஸில் வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அரை நிமிஷம் கேப்பு விட்டு கிளறிட்டே இருங்க. அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், தீஞ்சு போகாமல் இருக்கும். திரவ நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு கிளறினா போதும். அல்வா பதத்துக்கு வந்த பிறகு கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு. உடனே கெட்டியாகிடும். கெட்டியான பிறகு ஒரு சின்ன கிணத்துல வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் இந்த சர்க்கரை பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விடணும். நெய் விட்ட பிறகு இன்னொரு ட்ரிப்பு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார சுவையான சர்க்கரை பொங்கல் செஞ்சிடலாம். வெளியூரில் இருக்கிறவங்க பண்டிகை தினங்களில் நியூ இயர், பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு போக முடியலன்னு நீங்களாகவே இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சுருங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடவுளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடுங்க. வெளியில் போய் எதையாவது சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக சுயமாக செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோவை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பண்டிகைகளை நல்ல விதமாக கொண்டாடட்டும். உங்கள் வீட்டுக்கு வர முடியாதவங்க, அதாவது வேலை இருக்குது, வெளியிலேருந்து வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.